வள்ளுவர்கிட்ட ஒருத்தன் போய் கேட்டான், யோ வாழ்க்கையே உயர முடியலையா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வாழ்க்கையில் உயரணும், அதுக்கு என்ன வழி, ஏதாச்சும் ஒரு வழியில் சொல்லுங்களேன் அப்படின்னா. அவர் இங்கே வாடான்னு அழைச்சிட்டு போனார். ஒரு குளத்தை காமிச்சார். அந்த குளத்தில் என்ன தெரியுதுன்னு கேட்டார். தண்ணீர் தெரிகிறதுன்னா. தண்ணீருக்கு மேலே என்ன தெரியும், அள்ளி பூக்கள் மலர்ந்திருக்கின்றன, அதை பிடிச்சி ஒரு அடி உயர்த்து அப்படின்னார். இவன் போய் ஒரு அடி உயர்த்தலான்னு பிடுங்கன்னா செடி பிடுங்கிட்டு வந்துட்டு அள்ளி செடி பிடுங்கிட்டு வரும். அது எப்படி உயர்த்த முடியும்னா, நீ வா வீட்டுக்கு வாண்டார். நாளைக்கு காலையில் வா 5 மணிக்குனார். மறுநாள் காலையில் 5 மணிக்கு வந்தான். அன்றைக்கி ராத்திரியெல்லாம் ஒரே மழை. தண்ணி 5 அடி உயர்ந்துட்டு குளத்தை காமிச்சார். இப்போ என்ன தெரியுது, தண்ணி எவ்வளோ உயர்ந்துருக்கு, 5 அடிக்கு உயர்ந்துட்டு. அப்புறம் இந்த தாமரைப்பூ தண்ணிக்கு மேலே நின்றுச்சு. நேற்று உயர்த்தணும்னு நினச்ச முடியலை, இப்போ எப்படிடா தானே உயர்ந்ததுன்னு கேட்டார். தெரியலை என்ன. அதுதான் வள்ளுவர் சொல்லுவார், வெள்ளத்தனையது மலை நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனையது உயர்வும்பார். உன் உள்ளம் என்னைக்கு உயர்ந்தோ அன்னைக்கு நீயும் உயர்வா.